ஹாய் வாங்க கோதுமை மாவு கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாங்க. பூர்ணம் செய்கிறதுக்கு கொழுக்கட்டைக்கு பச்சை பயிறு வறுத்துக்கலாங்க. பச்சை பயிறு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணுங்க. அப்படியே கம கம கமன்னு வாசனை வரும். அப்படியே வாசனை வந்ததும் அப்படியே ஆஃப் பண்ணிக்கணுங்க. ஆஃப் பண்ணி எடுத்து கொட்டி குக்கரில் வேக வைக்கணுங்க. ஒரு 2 விசில் விட்டால் போதும். ரொம்ப வெந்ததுன்னா குழஞ்சிடும் சிறுபருப்பு. பாத்திரத்தில் வேக வச்சாலும் குண்டான்லலாம் வேக வச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும். அது குக்கர் விசில் வர வரைக்கும் நம்ம கோதுமை மாவு வறுத்துக்கலாங்க. கொழுக்கட்டைக்கு அது அப்படியே பச்சை மாவு கோதுமை மாவு அப்படியே அள்ளி பிசைஞ்சோம்னாக்கா வலுன்னு இருக்கும். மாவை வறுத்துக்கணும். கோதுமை மாவு வறுத்துக்கின்னு வரப்பட்டுச்சுங்க. எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. தண்ணி 1 டம்ளர் கோதுமை எடுத்தோம்னா 1 டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வைக்கணுங்க. அதை கொதிக்க வச்சுட்டு அந்த கோதுமை மாவுக்கு தகுந்தமாரி உப்பு போட்டுக்கணும். 1 டம்ளர் மாவுக்கு எவ்வளோ உப்போ அதுக்கு தகுந்தமாரி 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். அதேமாரி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் அப்போ தான் பிசைஞ்சு பிடிக்கும் போது அது கையில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், மாவில் நல்லா சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு கிண்டி ஆற வச்சுருக்கேன். இப்போ பிசைஞ்சிக்கலாங்க. மாவு நல்லா கெட்டியாக நல்லா அமுத்தி பிசைஞ்சிக்கணுங்க. இது என்ன சரசரன்னு போக மாட்டேங்குது. பளிச்சுன்னு சரசரன்னு போக மாட்டேங்குது. வாங்க பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு பச்சை பயிறு வறுத்து வச்சுருந்தீங்களா, அது குக்கரில் போட்டு வேக வச்சோம் இல்லைங்களா, அது வேக வச்சு அதில் வெல்லம் போட்டு பிசைஞ்சு மசிச்சு எடுத்துக்கலாங்க. அது ரெடி பண்ணி வச்சாச்சுங்க வெல்லம்லாம் போட்டு. இப்போ இது அழகாக உருண்டை பிடிச்சிக்கலாங்க. நல்லா கையால் அமுக்கி நல்லா மசிச்சு பிடிச்சிக்கணுங்க. உருண்டை பிடிச்சி அந்த பூரணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக எடுத்து வச்சு அப்படியே உருண்டையாக பண்ணி வேக வைக்க வேண்டியதுதான். கோதுமை மாவு கொழுக்கட்டைக்கு கோதுமை மாவு வறுத்துட்டு அப்புறம் தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி திட்டமாக தண்ணி வைக்கணும். நம்ம கொழுக்கட்டை மாவு பிசைகிற மாதிரி அந்த மாவு வறுத்த மாவு அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணி அப்புறம் இது எடுத்தோம்னா மாவு ரொம்ப பஞ்சு மாதிரி சாஃப்டாகிடும் கோதுமை மாவு. இப்போ அப்படியே கோதுமை மாவு உருண்டை பிடிச்சி அப்படியே அதுக்குள்ளே பூர்ணத்தை வைக்க வேண்டியதுதான். சூப்பராக இருக்குது பாருங்கள். கொழுக்கட்டை தட்டுற மாதிரி வச்சுக்கலாம். எல்லாம் நம்ம சப்பாத்தி கட்டிலையும் போட்டு உருட்டிக்கலாம். இதேமாரியும் பிடிச்சி பூர்ணம் உள்ள வச்சுக்கலாம். அது பச்சை பயிறு வேக வச்சு நல்லா மசிச்சுட்டு வெல்லத்தை போட்டு அதிலே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அது ஒரு ஸ்பூன் எடுத்து இதுக்குள்ளார வச்சு உருண்டையாக பிடிச்சிக்க வேண்டியதான். கொழுக்கட்டையாக ரெடி ஆகிடும்.
இது மாதிரி தாங்க பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பச்சை பயிறு, வெல்லம் அது வறுத்துட்டு வேக வைக்கணும். அப்போ தான் பச்சை வாடை இல்லாத இருக்கும் பருப்பு. அதேமாதிரி கொழுக்கட்டை மாவுக்கும் கோதுமை மாவு வறுத்துட்டு மறுபடியும் தண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் கொட்டி நல்லா கிண்டி அப்புறம் எடுத்து பிளேட்டில் போட்டு மாவு கொழுக்கட்டைக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசையணும். கோதுமை மாவு அப்படியே ரொம்ப பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும் அப்படியே சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் உருண்டை ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணுங்க. சூப்பராக பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னாக்கா அப்படியே அழகாக இட்லி பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் வச்சு ஆவி காட்டிக்க வேண்டியது. செம்ம சூப்பராக இருக்கும். இந்தமாரி எல்லா மாவும் ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாங்க. மாவு வறுத்து வேக வச்சது சுடு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணதுனால ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்குது. ரவுண்டாக தட்டும் போதே கொஞ்சம் கஷ்டமாகுது. என்ன சப்பாத்தி கட்டி வச்சு உருட்டிக்கலாம். கொஞ்சம் மாவு தூவி உருட்டிக்கணும்னாக்கா அதில் வச்சு பூர்ணம் வச்சு உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா சூப்பராக வருதுங்க. ஆனால் ஒன்றும் ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும். பச்சை பயிறு நல்லா ஹெல்த்தியானது, தோல் உள்ளது. அதை வறுத்துட்டு ஒரு 2 விசில் குக்கரில் போட்டு விசில் விட்டாலே தண்ணி திட்டமாக வைக்கணும். சூப்பராக வெந்துடும். அதை நல்லா விசில் எடுத்து விட்டு தண்ணி வடிகட்டி ஆற வச்சு அதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா மசிச்சுக்கணும். நல்லா மசித்தா மாவு மாதிரி ஆகிடும். அதில் வெல்லத்தை போட்டு பூர்ணத்தை ரெடி பண்ணிக்க வேண்டியது. ஈஸியானது தான். ரொம்ப நல்லா சூப்பரான டிஷ்ஷு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது டிஃபனாக கூட சாப்பிட்லாங்க. பசிக்காது. 2 உருண்டை சாப்பிட்டாலே அப்படி திம்முன்னு இருக்கும். காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்லாம், ஈவினிங்கும் சாப்பிட்லாம். அது ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஃபனாகவும் சாப்பிட்லாம். விரும்பி சாப்பிட்லாம். உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியானது கோதுமை மாவு, அதேமாரி வெல்லம், பச்சை பயிறு எல்லாமே சூப்பரானது தான். டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷு கோதுமை மாவு கொழுக்கட்டை. இந்த கோதுமை மாவு கொழுக்கட்டையிலே டிஃப்ரெண்ட்டாக உள்ளே வெரைட்டியாக வைக்கலாம் பூர்ணம். அடுத்தடுத்து வீடியோக்கு நான் இது வந்து பாசிப்பருப்பு, பாசி பயிறு பூர்ணம். அடுத்தது கடலப்பருப்பு வேக வச்சதும் பண்ணலாம். அடுத்தது வந்து தேங்காயும் வெல்லத்தையும் போட்டு பண்ணலாம், பூர்ணம் வைக்கலாம் உள்ளே. அது ஒரு உடச்சி கடலையும் தேங்காயும் போட்டு கூட நைஸாக மிக்சியில் அரைச்சிட்டு வெல்லம் போட்டு அதுவும் பூர்ணமாக வைக்கலாம். கொழுக்கட்டைக்கு பூர்ணம் எக்கச்சக்கமாகுது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கொழுக்கட்டை செஞ்சு போடுறேன். வீடியோ பாருங்கள். இதேமாரி எல்லா மாவும் இருக்கிற மாவை உருட்டி அழகாக அந்த பூரணத்தை வச்சு சூப்பராக பிடிச்சி ரெடி பண்ணிக்கின்னு தான் அப்புறம் வந்து வேக வைக்கணும். பாருங்க, சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குதாங்காட்டி மாவு அது உருண்டை பிடிக்கும் போது பிஞ்சுக்கிட்டு போகுது. இன்னும் வேக வச்சா இன்னும் ரொம்ப சாஃப்டாகிடும். ஆவி காட்டணும். பல்லு இல்லாத வயசானவங்க கூட சாப்பிட்லாம். அதே மாதிரி சின்ன குழந்தைங்க கடா பல்லுலாம் முளைக்காதுக்குது, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே சாப்பிட்லாம். அரிசி மாவுனா ரொம்ப ரிஸ்க் எடுக்கணுங்க. அரிசி ஊற வைக்கணும், அதை வடிகட்டணும், அதை மிக்சியில் அரைக்கணும், அதை ஜல்லடை போட்டு ஜலிக்கணும், அப்புறம் அதை வறுக்கணும், ஆவி காட்டணும். அது பெரிய ப்ராசஸ் கோழிக்கிட்ட செய்கிறது. இது ரொம்ப 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 சிம்பிளானது. ஒரு 10 நிமிஷத்தில்
ஆசைப்பட்டது செஞ்சு சாப்பிடலாம். கோதுமை மாவும் ஹெல்த்தியானது. அதேமாரி இந்த பச்சை பயிரும் உடம்புக்கு தோலுள்ள பயிர் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது தான். வெல்லமும் உடம்புக்கு நல்லது தான். சூப்பராக பண்ணிக்கலாம் எல்லாமே. பாருங்கள், அந்த கொழுக்கட்டை சூப்பராக இருக்குது. இதுமாரி நல்லா பெருசாக மாவு உருண்டை எடுத்து நல்லா பெருசாக பூர்ணம் உள்ள நிறைய வச்சிங்கனாக்கா அப்படியே 2 உருண்டை கொழுக்கட்டை 2 கொழுக்கட்டை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். இங்கே பாருங்கள், வீடியோவில் பார்க்குறது சின்ன சின்னதாக தெரியுது. நேச்சுரலில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய உருண்டையாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் பிடிச்சாச்சு உருண்டை. இது மாதிரி தான் பிடிச்சி வச்சுக்கணும், வேக வைக்கணும். நான் வந்து 12 உருண்டை வந்தது. கால் அதான் மாவு வந்து 1 டம்ளர் மாவு தான் எடுத்தேன். ஒரு 200 கிராம் மாவு இருக்கும் நான் எடுத்தது. அதே 12 கொழுக்கட்டை வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், நான் வேக வைக்கிறது இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இட்லி பாத்திரம்லாம் நான் நிறைய செய்யலையா, கொஞ்சமாக செஞ்சதுனால கடாயில் அடியில் தண்ணி வச்சு அது மேலே ஒரு பிளேட்டை கவுத்து போட்டு அது மேலே ஒரு பிளேட்டு நிமித்தி வச்சு அதில் வச்சு இது ஏற்கனவே வேக வச்ச மாவு தானே, அதனால் ஃபஸ்ட்லேயே வேக வச்ச மாவு வறுத்துட்டோம். அப்புறம் சுடுதண்ணியில் வேக வச்சோம். இது 3ஆவது தடவை வேக வைக்கிறோம். அதனால் இது சும்மா லைட்டாக ஒரு தண்ணி கொதிக்கிளம்புனாலே போதும், ஒரு ஆவி காட்டினாலே போதும், டக்குன்னு வெந்துடும். அதனால் இந்தமாரி பிளேட்டில் வச்சு அழகாக மூடி போட்டு மூடி அழகாக எடுத்துக்கலாம். நான் 2 ஈடாக வேக வச்சுக்குவேன். 12 கொழுக்கட்டை இருக்குது. 6 வச்சு 2 ஈடாக வேக வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஆனால் வெந்ததுன்னா இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக வரும். நேற்று கூடங்க வடை செஞ்சுருந்தேன் பாருங்கள், மெது வடை. அது கூட நல்லா குழந்தைங்க சாப்பிட்றது தான், விரும்பி சாப்பிடுவாங்க. கடையிலலாம் கண்டதை வாங்கி கொடுக்காதீங்க. வாரத்தில் ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுத்தா போதும், டெய்லி செஞ்சு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பிளேட் போட்டு மூடிடலாங்க. மூடினோம்னா தான் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஆவி வந்தாலே கொஞ்சம் தண்ணி போச்சு எடுத்துடலாம் உடனே. இது பாருங்கள், வெந்துடுச்சு பாருங்கள். வெந்த பிறகு இன்னும் நல்லா பெருசு பெருசாகிடும். இந்த கோதுமை மாவுனாலே அதிகம் உருண்டை பெருசாகிடும். அதை எடுத்துக்கலாம். கீழே எடுத்து வச்சு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு தான் எடுக்கணும், இல்லைன்னா அப்படியே பஞ்சு மாதிரி பிச்சுக்கிட்டு போயிடும். பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே, கலர்ஃபுல்லாக. இதுதான் வந்து கோதுமை மாவு கொழுக்கட்டை. இது மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. உடம்புக்கு பருப்பு ஐட்டம் நல்லது தான், பச்சை பயிரெலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அது பாருங்கள், அப்படியே பார்க்குறதுக்கே அப்படியே வெள்ளெல்லாம் கசிஞ்சிக்கிட்டு இருக்குது உள்ளே இருந்து. அப்படியே வெந்த உடனே அப்படியே அது உள்ளே பூர்ணம் இருக்குது. பச்சை பயிறு பூர்ணம் வெல்லம் போட்டது செம்ம சூப்பராக இருக்கும். பிளேட்டில் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் இதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டுலாம் செஞ்சு சாப்பிடுங்க. கடையிலலாம் வாங்கிட்டு அதை எதுன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிடாதீங்க, அதெல்லாம் சரியில்லாதது. இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சாக்க ஒரு ஃபேமிலியே சாப்பிட்லாம். ஆனால் 1 டம்ளர் மாவு தான் போட்டேன். அப்படியே அதே டம்ளரில் 1 டம்ளர் பருப்பு எடுத்தேன், பச்சை பயிறு. தனித்தனியாக வேக வச்சு என்னென்ன பண்ணால் 2ம் சேர்ந்து 12 கொழுக்கட்டை வந்தது. அதே போதும், ஒரு ஃபேமிலிக்கு ஆளுக்கு 2 சாப்பிட்டாலே வயிறு திம்முன்னு ஆகிடும். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.